நான் ஒரு காஸ்மெட்டிக் ஷாப்ல வேலை பார்க்குறேன். அவனும் எங்க கடைக்கு பக்கத்து கடையில தான் வேலை பார்த்தான். முதல்ல பக்கத்து கடையில வேலை பார்க்குற பையனா தான் எனக்கு அறிமுகமானான். எதிரெதிர்ல பார்க்கும்போது சிரிக்க ஆரம்பிச்சோம். ஒரு தடவை எங்க கடையில ஃப்ளேம்ஸ் விளையாண்டப்போ, எனக்கும் அவனுக்கும் ஃப்ளேம்ஸ் போட்டு பார்த்தோம். லவ்வுன்னு வந்தது. அதுல இருந்து அவன் என் ஆளு அப்படின்னு ஆயிடுச்சு. இது எங்களுக்குள்ளேயே பேசி சிரிக்க ஆரம்பிச்சு, ஒரு நாள் அவனோட ஃப்ரெண்ட்ஸுக்கும், அவனுக்கும் இந்த விஷயம் தெரிய வந்தது. அன்னையிலருந்து நான் அவன் ஆளாயிட்டேன். அது எங்க 2 பேருக்குமே புடிச்சிருந்தது. காதலிக்கிறோம்னு சொல்லிக்காமயே நாங்க 2 பேரும் காதலிக்க ஆரம்பிச்சோம். காதல், சண்டை, சமாதானம் இப்படி எல்லாமே எங்க 2 பேருக்குள்ளயும் இருந்தது. எல்லாம் நல்லாவே இருந்தது. அந்த ஒரு ஃபோன் கால் வர்ற வர. அவங்க தாய் மாமாவுக்கு உடம்பு சரியில்லன்னு ஊர்ல இருந்தது ஃபோன் கால் வந்தது. அவனும் போனான். அவங்க மாமா பொண்ணு யாரையோ லவ் பண்ணி அது பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. அவங்க மாமா பாய்சன் சாப்பிட்டாரு. அவங்க மொத்த குடும்பமும் பேசி அந்த பிரச்சனைய சரி பண்ணணும்னு நினைச்சாங்க. அதுக்கான ஒரே தீர்வா அவனுக்கும் அவங்க மாமா பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணிடலான்னு முடிவு பண்ணாங்க. இவனும் போயிருந்தான் இல்லையா? நைட்டோட நைட்டா கல்யாண ஏற்பாட பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. விடிஞ்சா கல்யாணம். இவன் கல்யாண மாப்பிள்ளையா தயாராயிட்டான். மணமேடைக்கும் வந்துட்டான். ஆனா பொண்ணு வரல. அந்த பொண்ணு அவ லவ்வரோட போயிட்டா. கல்யாணம் நின்றுச்சு. மறுபடியும் பெரிய சண்டை. எல்லாரும் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் குறை சொல்லிக்கிட்டாங்க. எல்லா பிரச்சனையும் ஒரு வழியா முடிஞ்சு அவன் திரும்ப வேலைக்கு வந்தான். நான் அவனை ஒரு வாரம் கழிச்சு பார்த்தேன். அவன் முகம் சுத்தமா சரியில்லை. நான் என்னன்னு கேட்டேன். அவன் ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு அதோட விட்டிருந்திருக்கலாம். இல்ல இந்த கல்யாணத்தை பத்தி எதுவும் சொல்லாம இருந்திருந்திருக்கலாம். ஆனா அவன் அப்படி பண்ணல. நடந்த எல்லாத்தையும் என்கிட்ட சொன்னான். அவன் அந்த கல்யாணத்துக்கு தயாரானது முதல் கொண்டு எல்லாத்தையும் என்கிட்ட சொன்னான். என் அம்மா அழுதாங்க. என் மாமா படுக்கையில இருந்து என் கைய பிடிச்சு கெஞ்சினாரு. என்னால எங்க அப்பா சொன்னதை மீற முடியல. என்னென்னவோ சொல்றான். ஆனா என்னால எதையும் ஏத்துக்க முடியல. இப்பவும் கண்ண மூடுனா அவன் கழுத்துல மாலையோட இன்னொரு பொண்ணுக்கு தாலி கட்ட தயாரானது தான் வருது. ஒருவேளை அந்த பொண்ணு போகாம இருந்திருந்திருந்தா, அந்த கல்யாணம் நடந்திருந்திருந்தா, அந்த பொண்ணு அவளோட காதலுக்காக கடைசி வரைக்கும் போராடினா. இவன் ஏன் அப்படி பண்ணல? இப்படி எனக்குள்ள நிறைய கேள்விகள். என் மண்டை ஃபுல்லா இந்த கேள்வி தான் ஓடிக்கிட்டே இருக்கு. என்னால அவன்கிட்ட சமாதானமா ஆக முடியல. அவன் கண்ணை பார்த்து பேச முடியல. பேச பிடிக்கல. ஏதோ இந்த சம்பவம் நடந்து 6 மாசம் ஆச்சு. இப்ப வரைக்கும் என்னால இதுல இருந்து வெளிய வர முடியல. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க சொல்லுங்க. பெயர் தெரியாத அந்த கண்மணியோட கேள்விக்கு என்ன பதில்? வாங்க கதை கதைப்போம். இது உங்கள் கதை. ஒவ்வொரு மனதிற்கும் ஒரு கதை உண்டு.